இந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் போன வாரம் ஆண்டவருடைய கிருபையில் 23 முடிச்சிட்டோம். ஸோ இந்த 24 முழுவதுமே என்னதான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிற ஒரு அதிகாரம். நீங்கள் மத்தேயு கடைசி அதிகாரம், மார்க்கு கடைசி அதிகாரம், லூக்கா கடைசி அதிகாரம், ஆனால் யோவானில் கடைசி 2 அதிகாரம். இந்த 5 அதிகாரமே எதை பற்றி தான் பேசுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசுது. சரிங்களா? யோவான் மட்டும் அதில் 2 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அதுலேயும் யோவான் சுவிசேஷத்துக்கு பிரத்யேகமான சில சம்பவங்களை அங்கே யோவான் கொடுத்துருக்காரு. அதுபோல தான் லூக்காவிலையும் நம்ம பார்க்கணும். இந்த முதல் 12 வசனம் பிரத்யேகமானது கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் வர்ற சில காரியங்கள்லாம் லூக்காவில் மட்டுமே நம்ம பார்க்குற பிரத்யேகமான சம்பவங்கள். சரிங்களா? இப்போ 1ஆம் வசனத்தில் இருந்து வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணின வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட எடுத்து வந்தார்கள். சரி, யாரு எவர்கள் யார் வந்தார்? வேறு சில ஸ்திரீகளோடும் கூட யார் வந்தார் அப்படின்னு போட்டிருக்குதா? எப்பயுமே வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்தையும் பின்னால் இருக்கிற வசனத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும்? வாசித்தோம்னா நமக்கு பதில் கிடைக்கும். அப்போ 23 கடைசியில் 2 வசனத்தை பாருங்கள். 23 கடைசி 2 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயுதம் பண்ணி கற்பனை ஓய்ந்திருந்தார்கள். அதோட தொடர்ச்சி தான் என்னது? 24ல் 1ஆம் வசனம். புரியுதா? அப்போ யாரு? கலிலேயாவிலிருந்து வந்த சில பெண்கள் வேற சில பெண்களையும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு 6-7 பேரோ 8 பேரோ என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். இல்லை 10 பேர் கூட போயிருக்கலாம் இல்லையா? அப்போ எந்த நேரம்? அதிகாலை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை. அப்ப எந்த நாள், எந்த நேரம், யார் போனது இல்லையா? எதற்கு போனாங்க? இதுக்கெல்லாம் நீங்க பதில் கண்டுபிடிச்சோடனே உங்க பைபிள் ஸ்டடி சூப்பர் ஆயிடுச்சு. அங்கே நீங்கள் போக வேணாம், முதல்ல இங்கேயே பாருங்கள். இதான் நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, மத்தேயு 28, மார்க்கு 16, இந்த லூக்கா 24, அப்புறம் யோவான் 20, 21. இது எல்லாத்துலேயுமே என்னத்தை பார்க்குறோம்? உயிர்த்தெழுதலை பார்க்குறோம். இப்போ நம்ம எதையே பார்க்கலாம்? லூக்காவையே பார்ப்போம். தேவைப்படும் போது நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எவர்கள் அப்படிங்கிறதுக்கு கலிலேயாவில் இருந்து வந்த சில பெண்கள், வேறு சில பெண்களை கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்போ அந்த பெண்களில் யார் முக்கியமானவங்கிறது இங்கேயே பதில் இருக்குது. எங்கே பதில் இருக்குது? கீழே வாங்க, வாசிங்க. சொன்னவர்கள் மரியாள், யோவன்னாள், மரியாள், மற்ற ஸ்திரீகளுமே. போன டீமில் யார் யார் இருந்தாங்கன்னு ஒரு 3 பேரோட பேர் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் சில பெண்கள். அப்போ அதனால தான் எப்பயுமே பைபிள் ஸ்டடியில் வேதத்தை நம்ம பகுத்து படிக்கும்போது முன்னால் இருக்கிற வசனங்கள், கீழே இருக்கிற வசனங்கள், அந்த தொடர்ச்சிகளை பார்த்தோம்னாக்க நம்ம கேள்விகளுக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். சரிங்களா? எந்த நாள்? வாரத்தின் முதலாம் நாள். என்னைக்கு அது? ஞாயிறு இல்லையா? இவங்களுக்கு ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை ரெஸ்ட்டு, ஓய்வு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது? யூதர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஆரம்பிக்குது? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? நம்மளுக்கு எப்போ ஆரம்பிக்குது?
நைட்டு 12க்கு இல்லையா? ஆக அவங்களோட நாள் கணக்கு கொஞ்சம் வேறுபட்ட கணக்கு. சரியா? சரி. எந்த நேரம்? அதிகாலை நேரம். ஓகேவா? எதுக்கு போனாங்க? ஆயத்தம் பண்ணினா கந்த வர்க்கங்களை எடுத்து கொண்டு போய் எதுக்கு போனாங்க? நம்ம பாஷையில் சொல்லுங்க. அதுதான் இப்போ கேட்குறாங்கல்ல போகும்போது. இங்கே போடலை, இதில் போடலை, பட் மத்தேயு மார்க்கில் தெளிவாக இருக்குது. என்னென்ன? நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஏன்னா அந்த கந்த வர்க்கம் அது வந்து என்னன்னாக்கா அது ஒரு விதமான மருந்தும் வாசனையும் உள்ள ஒன்று. அதை வந்து எது மேலே பூசுவாங்க? பிரேதத்தின் மேலே பூசுவாங்க. சரியா? அந்த பிரேதத்தை செஸ்ஸியில் சுற்றி இருக்கு இல்லையா, அது மேலே பூசுவாங்க. சரியா? அதனால் உங்கள்கிட்ட சொன்னல போன வாரம், அதான் சீலை ஒன்றை கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் சுற்றுவாங்க. அப்புறம் இன்னொரு சீலையை காலில் இருந்து கழுத்து வரைக்கும் சுற்றுவாங்க. தலைக்கு தனியாக ஒரு சீலை. இதுங்களாம் 3. இது யூதருடைய வழக்கம். அப்படி சுற்றுற அந்த புடவையில் எதை வச்சு பண்ணுவாங்க? வெள்ளை கோலம் இல்லையா? அது வந்து ஒரு பிசின் தைலம். சரிங்களா? அந்த மருந்தை என்ன பண்ணுன்னா அந்த உடம்ப என்ன ஆகாது, உடம்பு த பாடி வில் நாட் கெட் டிகேட், உடம்பு அழுகி போகாது, அதில் நாற்றம் வராது, அந்த உடம்பை பதப்படுத்தினது போல் அந்த தைலம் வேலை செய்யும். அதனால தான் அவர் எத்தனை கிலோ கொண்டு வந்தாராம் அன்றைக்கி? ஏதோ கிலோகிராம் சொன்னா எத்தனை கிலோ சொன்னேன் ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு வாய்ப்பாடு உங்களுக்கு அனுப்பினேன் தெரியுமா? வாய்ப்பாடு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த வாய்ப்பாடை எடுத்து நீங்கள் படித்து பழகிக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. எப்பெல்லாம் இந்த யூதரோட கணக்கு அங்கே வருதோ அப்போல்லாம் இந்த வாய்ப்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். சரியா? சிலர்லாம் வந்து செல்ஃபோனை பயன்படுத்தாத பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளுமா இருப்பீங்க. ஆனால் நம்முடைய பாடங்கள் நிறைய இதில் தான் அனுப்புகிறோம், செல்ஃபோனில் தான் அனுப்ப வேண்டி இருக்குது. பாடத்தை தவிர மீதி எல்லாத்துக்கும் செல்ஃபோனை பயன்படுத்திட்டு பாடத்தை மட்டும் பார்க்கலன்னு சொல்லிடாதீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாடங்களுக்கும் அதை உபயோகிங்க. அதில் வாய்ப்பாடுன்னு ஒரு புத்தகம் அனுப்புனேன். யூதருடைய கணக்கில் லிட்டர் கணக்குக்கும் இந்த அளவுகளுக்கும் உரிய விளக்கம், நம்ம கணக்கில் எவ்வளோ அப்படிங்கிற வாய்ப்பாடு ஒன்று அனுப்புனேன். அதை கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து படித்து பாருங்கள், அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரியா? அதில் நம்ம போன முறையே பார்த்தோம். நிக்கோதேமுங்கிறவர் என்ன பண்ணார்? ஏராளமான வெள்ளை போலமா கரிய போலமா கொண்டு வந்தார்னு யோவான் 20:19 அதிகாரம் கடைசியில் பாருங்கள். யோவான் 19 அதிகாரம் கடைசியில், ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கடந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு 100 ராத்தல். 100 ராத்தல்னா எவ்வளோ அப்படின்னு அந்த வாய்ப்பாட்டில் ராத்தலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். ஸோ நிறையா கிலோகிராம்ஸ், ஏகப்பட்ட கிலோ. நம்ம ஊரில் வந்து பாடியை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னே நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? உப்பு போடுவோம் இல்லைங்களா? ஒரு 10 கிலோ 20 கிலோ அப்படி இதுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் போடுவோம். சிலர் வந்து குழியிலையும் போடுவாங்க இல்லையா? அப்படி கொஞ்சம் போடுவாங்க. ஒவ்வொருத்தரோட பழக்கம் வசதியை பொறுத்தது இல்லைங்களா? அப்படி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெள்ளை போலம் கரிய போலம் அதான் அவ்வளோ போடுறாங்க. யாராவது கண்டுபிடிச்சிங்களா ஒரு ராத்தலுக்கு எவ்வளோன்னு? இல்லையா? வாய்ப்பாடு இல்லையா? வாய்ப்பாடு எடுத்தீங்களா? பார்த்தீங்களா? நான் அனுப்புனதையாவது பார்த்தீங்களா? சரி. இப்போ வந்து அந்த இது ஒரு இறுதி மரியாதை இல்லை ஒரு வாசனை அதை செலுத்துறதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன் வாசனை அந்த மாதிரி வாசனை போடுறாங்க? அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்குதுங்களா? இந்த மாதிரி வாசனையாக ஒரு இப்போ ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணி புகையோ இல்லை பன்னீரோ, இது ஒன்று வந்து அந்த பாடியோட நாக்கம் தெரியாமல் இருக்கணும், அது ஒரு காரணம். சரி, பாடி எடுத்துகிட்டு போன பின்னால் கூட வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? அது காரணம். கிருமி இருந்தாலும் அழிஞ்சிடும். சரி, ஒன்று வேறு நல்லபடியாக அனுப்பி வைக்கலான்னு. சரி, வெரி குட். அது நல்ல
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வேற அப்போ மக்களுக்கு வந்து அந்த இறந்து போன ஆவி, யூதர்களுக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இறந்து போன ஆவி ஒரு 3 நாள் அந்த பாடியை சுற்றி வரும் அப்படிங்கிற ஒரு யூதர்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கையில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. சரிங்களா? அதனால தான் ஆண்டவர் இயேசு எத்தனை நாள் கழித்து உயிரோடு எழுந்தார்? 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தார். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சில பாரம்பரிய நம்பிக்கைகள் நம்ம நாட்டிலையும் இருக்குது, வெவ்வேறு நாடுகள்லையும் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஒரு கால் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் சொன்னது மாதிரியே இன்னொன்று என்னவா இருக்கலாம், இந்த கெட்ட ஆவிகள் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக கூட இவங்க என்ன போட்டலாம், இந்த மாதிரி வாசனை திரவியத்தை போட்டால் அதெல்லாம் வராது, நல்ல வாசனைக்கு அது வராதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். சரிங்களா? அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, இப்போ ராத்தல் இல்லையா? இல்லை, அதில் இன்னும் பின்னால் பாருங்கள், அளவுகளில் வேறு ஏதாவது எடை அளவுலாம் இருக்கான்னு, லிட்டரை மட்டும் பார்க்காதுங்க. சரி, எனிவே பின்னால் தேடுங்க. அதை இப்போ பார்த்து கடைசியில் நம்ம கிளாஸு வேறு பக்கம் போயிட வேணாம். ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள், 2வது வசனம் பாருங்கள். கண்டு உள்ளே பிரவேசித்து சரீரத்தை காணாம். கல்லறைக்கு வந்துட்டாங்க இந்த பெண்கள். 10 பேர்னு வச்சுக்கலாமே, 10 லேடிஸ் வந்துட்டாங்க தைரியமாக. பொதுவாக நம்ம ஊரில் 10 பெண்கள் என்ன 50 பெண்களை சேர்ந்து கல்லறைக்கு போக சொன்னாலும் போக மாட்டாங்க இல்லையா? அதிகாலையில் போக மாட்டாங்க. ஆ ஆ ஆ அது வந்து பொதுவாக இதில் இந்துஸோட இதில் இருக்கும். பட் கிறிஸ்தவ இதில் வந்து பெண்கள் எங்கே வருவாங்க, அங்கேயே அந்த இதுக்கே வருவாங்க. அது ஒன்றும் பெரும்பாலும் அதில் ஒன்றும் பெண்கள் ரொம்ப தயங்குறத நான் ஒன்றும் ரொம்ப பார்க்கல. கிறிஸ்தவ பெண்கள் தைரியமாக அங்கே வருவாங்க. போவாங்களா கல்லறைக்கே? அப்படியா? இந்துக்களே? ஓகே. ஓ, அதான் இந்துக்கள். ஓகே, அதுக்கும் வர்றாங்க. ஓ, அப்படியா? ஒரு முறை எங்கள் சர்ச்சில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு அம்மா, ஐயா நானும் வந்து மண்ணு தள்ளினேன் இல்லையா, எனக்கு சொத்தில் உரிமை இருக்குது இல்லையான்னுச்சு. இப்படி ஒரு நியாயம் கேட்டதே இல்லையே. ஏம்மா எல்லாரும் தான்மா மண்ணு தள்ளுறாங்க, நம்ம இதில் மண்ணு தள்ளினவங்களுக்கெல்லாம் சொத்து உரிமை கொடுக்கணுன்னா அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னோன்னா அந்த அம்மா பேச முடியாமல் அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி தான் எனக்கு இது தகவலே தெரியுது. இப்படி ஒரு இது இந்துக்களோட இதில் இருக்குது. 56.75 கிலோகிராம். 114 கிலோ, சுமாரா 114 கிலோ கரிய போலம். அப்படின்னா எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும்? அவ்வளோ வெயிட்டை எப்படி சீசருங்க தூக்கிட்டு போவாங்க? பூசுனதே 114 கிலோ துணியை சுற்றி இருக்குது. இயேசுவோட உடம்பு எத்தனை கிலோ இருந்திருக்கும்? ஒரு 80 கிலோன்னு வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ வெயிட்டு? சுமாராக 200 கிலோ. 200 கிலோவை தூக்கிட்டு எப்படி போய் ஒழிப்பாங்க? இல்லை, யூதர்களோட கட்டுக்கதைக்கு வந்து என்ன இல்லை, வேல்யூ இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த வசனத்துக்கு போகலாம். இப்போ பாருங்கள், 1 கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. 2வது கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து.
3 இயேசுவின் சரீரத்தை காணாமல். இது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. கல்லறைக்குள்ள தைரியமாக இந்த பெண்கள் போயிட்டாங்க. ஒரு காலம் அந்த ஊரில் பெண்கள் போயிடுவாங்களா நம்ம தெரில. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இயேசுவோட சரீரத்தை காணோன்னா எப்படி இருந்திருக்கும் இல்லையா? பக்குன்னு இருந்திருக்கும்ல. சரீரத்தை காணாததுனால இப்போ இவங்க என்ன ஆனாங்க, கலக்கமடைந்திருக்கையில். சரிங்களா? அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில். ஏற்கனவே இந்த பெண்களுக்கு இருட்டுக்குள்ள வந்தது பயம், கல்லறைக்கு வர்றது இன்னும் கொஞ்சம் பயம். வந்தவங்க ஏதோ ஆர்வ கோளாறுல எங்க உள்ள பூந்துட்டாங்க, கல்லறைக்குள்ள பூந்துட்டாங்க. அங்க பார்த்தா இன்னொரு திகீர். என்னது? இயேசுவோட உடம்ப காணும், பிரேதத்தை காணும். அவங்களுக்கு பெரிய கலக்கம். என்ன ஆச்சு? கலக்கம் அடைந்திருக்கையில் அடுத்த பகீர். ஆமா, அடுத்தடுத்து பகீர் இல்லையா? திகில். ஆமா, திகிலும் பயமும் ஒன்னா தாக்குது. என்ன ஆகுது பாருங்க, அருகே நின்றார்கள். கல்லறை ஒன்றும் பெரிய என்ன விளையாட்டு மைதானம் மாதிரி பெருசா இருக்காது இல்லையா? அந்த கல்லறைக்குள்ள 2 பேர் பிரகாசமான வஸ்திரம் தரிச்சவங்க நின்னா இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப பயந்துட்டாங்க இந்த பெண்கள். என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப பயந்துட்டாங்க. பாருங்க அடுத்த வசனம், பயப்பட்டு தரையை நோக்கி நிற்க. இந்த பெண்களோட மனநிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. எஃப்சி சிஸ்டர் வந்து நின்ன உடனே பரீட்சைக்கு நிற்கிறேன்ட்டாங்க. இல்லையா? ஸோ அந்த பெண்கள் பயத்தோடு, பயங்கர பரபரப்பு. சிலருக்கு வேர்த்திருக்கலாம். அந்த அதிகாலை நேரத்தில் என்ன இருக்கும், வேர்த்திருக்கும். சிலருக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓடியும் போக முடியாது. ஆக்சுவலி எல்லாரும் ஆண்களும் இல்லாட்டி பெரிய கூட்டம் இருந்தா கூட இவங்க தனிப்பட்ட விதத்தில் பயத்தோட தான் இருப்பாங்க. ஆமா, இல்ல கரெக்ட். ஆமா, இன்னொரு பயம் பின்னாடி வந்தவங்க வந்து நீங்க தான் சரி மாதிரி ஒரு பயம், நீங்க தான் திருடிட்டு போயிட்டீங்க. சரி, அது பின்னாடி. இப்ப இல்ல எவ்வளவு பயம். இப்ப பாருங்க, வாசிங்க. அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவன் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இப்ப இவங்களுக்கு தலை சுத்துது. கொஞ்சம் வேத்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கால் கை நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது? தலை சுத்துது. அவங்களுக்கு பைத்தியமா, நம்மளுக்கு பைத்தியம்? நம்ம தானே முந்தானத்து அன்னைக்கு என்னைக்கு 2 நாளைக்கு முன்ன வந்து அடக்கம் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்து தானே பார்த்தோம். இந்த 2 பேர் வந்து என்ன சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை மருத்துவரிடத்தில் தேடுகிறது. நாங்க கிட்ட இருந்தோமே, தொங்கிட்டு இருந்தாரு, மூச்சு விட முடியாம இருந்தாரு. பிதாவே உங்க கையில என் ஆவிய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உயிர் விட்டாரு. உயிர் விட்ட உடம்ப நாங்கள் தானே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணோம், இதெல்லாம் சுற்றி புதைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம், இது கல்லறைக்குள்ளே வைக்கிறதுக்கு. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் ஒன்றும் பேசவும் முடியல. எல்லாருக்கும் வாய் கிடுகிடுன்னு நடுங்குது, முட்டிக்கால் இடிக்குது, வாயில் வார்த்தை வரமாட்டேது, நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு வார்த்தை அவர் சொல்கிறார்,
அடுத்த வசனம் பாருங்க. அவர் அங்கே இல்லை, ம் அவர் வீற்றிருந்தார். ஆ. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷன் அவர் இங்கே இல்லை, அவர் வீற்றிருந்தார். தெளிந்தார். ஆ. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் படவும் சிலுவையில் அறையப்படவும் ஆ. 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக ஆ. அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் ஆ. உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். வா, என்னம்மா இப்படி நிற்கிறீங்க? பயந்து போய் இருக்கிறீங்களா? அவர் தான் சொன்னாருங்களே உங்ககிட்ட, நான் வந்து சிலுவையில் என்னை அறைவாங்க, நான் மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிப்பேன்னு அவர் சொன்னார். மறந்துட்டு இப்படி எல்லாம் பேயறிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்களே நம்ம பாசையில் இல்லை? நாங்கள் வந்தது எருசலேம் இருக்கிற ஸ்திரீகள், ஆனால் கலிலேய ஸ்திரீகள் சொல்லப்படுது. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். எது தெரியும்? இயேசு கிறிஸ்து சொன்னது. ஆமாம், அதனால தான் இவங்க சொல்கிறாங்க. அவர் தான் உங்கள்கிட்ட சொன்னார். நிறையா நேரம் பயம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? நிறையா காரியம் மறந்துடும். பிரச்சனை வரும்போது பயந்துக்கிறோமே, வசனமெல்லாம் நம்மளுக்கு மறந்து போயிருக்கு. போன முறை இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்ப ஆண்டவர் உதவி செஞ்சார, ஞாபகம் வரமாட்டேன். யாராவது ஒருத்தர் வந்து, என்னங்க இப்படி பயந்துக்கிறீங்க, போன முறை இதை விட பெரிய கடலையே தாண்டினீங்க. ஆமாம், இல்லை, ஆமாவா இல்லையா? இல்லை, அப்போதான் ஞாபகம் வருது. ஆமாம், ஆண்டவர் உதவுனாரே. பல நேரம் நம்ம வாழ்க்கையில் உயிரோடு எழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதையே மறந்து இல்லையா? ஒவ்வொரு முறை ஒரு பிரச்சனை வரும்போதும் உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற மாதிரியும், நாம் எங்கேயோ நம்மளை தனிக்காட்டில் விட்ட மாதிரியும் நம்ம தத்தளிக்கிறோம், பயப்படுறோம், நடுங்குறோம், கலங்குறோம். இதுதான் இந்த பெண்கள் செஞ்சு. அவர் உங்களுக்கு சொன்னாரேம்மா, ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு உன்னைய இவங்களுக்கு என்ன ஆகுது? ஃப்ளாஷ் அடிக்குது. ஆமாம், இல்லை, சொன்னாரே, மறந்துட்டோமே. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இந்த பெண்கள் அதை நம்பினார்கள். இந்த கல்லறைக்கு வந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? சொன்ன செய்தியை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்க, 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சொல்லிட்டு என் பேர் அனுப்பிச்சிருக்காரு வந்து என் பிள்ளைய பார்த்துட்டு ஏமாந்து போவாங்க, என்னமோ ஏதோ நினைப்பாங்க. 2 பேர் அனுப்பி சங்கி சொல்றாரு. பயத்துல மறந்துடுவாங்க, நினைவுபடுத்துறாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறையா நம்ம மறந்துடுறோம். அவர் செஞ்சதையும் மறந்துடுறோம், அவர் கூட இருக்கிறதையும் மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளை என்ன பண்ணுறாரு? நினைவுபடுத்துகிறார். அது ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், அது நம்ம நண்பராக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், யார் மூலமும் நம்மளை நினைவுபடுத்தும். ஆனால் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க? அதை நினைவு கூர்ந்து திரும்பி போய் இந்த சங்கதியில் எல்லாவற்றையும் 11 அறிவித்தார்கள். அறிவித்தவங்க யாரு அப்படிங்கிறத 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 11ஆம் வசனம் பாருங்க. இவர்களுடைய வார்த்தைகள் வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. எப்படி? இங்கதான் வித்தியாசம். கல்லறைக்கு போன பெண்களுக்கும் இயேசு கூட 30 வருஷம் சுத்தின, இது 3 வருஷம் சுத்தின ஆளுங்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன? அவர்கள் அம்மா சொன்னார் இல்லம்மா அப்படின்னு ஒன்று, ஆமாம் சொன்னார்ல, உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சில இடத்துல சில இதில் வந்து சந்தோஷத்துடனே திரும்பி வந்து
இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்னது, இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாருங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கொடுத்தது. எவ்வளோ பயத்தில், எவ்வளோ நடுக்கத்தில், எவ்வளோ கலக்கத்தில் போனாங்களோ அதில் இருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, மீண்டுட்டாங்க. ஆனால் சீடர்கள் அவர்கள் சொன்னதை, அவங்க பேச்சு எப்படி தெரிஞ்சுதான், லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கிறீங்க காலங்கத்தில். கல்லறைக்கு போயிட்டு வந்த பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? பேய் எதோ அடிச்சிருச்சா? இல்லையா? இப்போ பாருங்க, உயிரோடு இயேசு. இதுதான் கிறிஸ்தவத்தோட அஸ்திபாரமே. நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரமே என்னதாங்க, ஆண்டவராகிய இயேசுவோட உயிர்த்தெழுதல் தான். அந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா, தான் நம்மோட நம்பிக்கை. ஸோ சீடர்கள் அந்த வார்த்தையை நம்பல. அதுதான் ரொம்ப துக்கமான ஒன்று. ஆனால் பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஓகே. ஸோ அந்த பாஸ்டர் இயேசுபாதையா சொன்ன அந்த ஒரு அடையாளம் இல்லையா, இது பேதுருவுக்கு புரியும். இந்த பெண்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனால் யாருக்கு புரியும்? பேதுருவுக்கு புரியும். ஏன்னா பேதுரு யூதர்கள் வந்து எழுந்திருக்கும் போது அந்த காரியங்கள் செய்யறத என்ன பண்ணிப்பான் முன்னால. ஆமாம், அதனால் அவருக்கு இது வந்து அர்த்தத்தை கொடுக்கிறது. இப்போ நம்ம லைஃப்பில் இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாருங்கிறத அன்றாடம் நம்புறோமா? இல்லை இதையெல்லாம் என் தலையில தான் நான் போட்டு சுமந்து இப்படியே இதை தாங்க முடியாமல் நான் சாக வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். உயிரோட எந்திரிச்ச இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் இதை பார்த்துக்குவாருன்னு விசுவாசிச்சா நீங்க 100 ஆண்டு கூட வாழலாம். வாழலாம், வாழ்வீங்கன்னு நான் சொல்லலை, வாழலாம். உங்களுக்குன்னு வச்ச பணியை நீங்க கட்டாயமா என்ன பண்ணிட முடியும், நிறைவேற்றி முடிச்சிட முடியும், வாய்ப்பு இருக்குது. ஆனா இதை நான் தான் சுமக்கிறேன், எனக்கு தான் இந்த பிரச்சனை, என் பக்கத்தில் இருக்கிற இந்த சகோதரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் பாடுகளை சுமக்கிறேன், நான் தான் இந்த ஊழியக்காரருக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் இப்படி பிரச்சனை இப்படின்னு நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபு 70 வருஷம் வாழ்கிற லைஃபு ஒரு கால் 50லேயே சுருண்டுறலாம், 65லேயே சுருண்டுறலாம். எப்படி நாம் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளை பார்க்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப காலம்லாம் வாழணும்னு அவசியம் இல்லைங்க, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துட்டோம், எப்போனாலும் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நான் ரெடிங்க. ரெடியாக இருக்கிறது ஒரு நல்ல ஆயத்தம், நல்ல மனசாட்சி இல்லையா? அது நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி உங்கள் ஆயுசை நீங்களே என்ன பண்ணிடாதீங்க, குறைச்சிடாதீங்க. உங்களும் கூட என் கூட அந்த உயிரோடு எந்திரிச்ச இயேசு நம்மோட இருக்கிற. நம்ம பிரச்சனை அல்ல, அது யாரோட பிரச்சனை? அவரோட பிரச்சனை. அவர் பார்த்துக்குவார். அந்த பெண்கள் இந்த நல்ல செய்தியை விசுவாசித்ததுனால பயத்தை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லை, அந்த நல்ல செய்தியை தைரியமாய் அறிவிக்கிறாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையை விட்டு நீங்களும் நானும் வெளியே வர்றது மட்டும் இல்லை, நீங்களும் நானும் அறிவிக்கிறதுனால நிறையா பேரோட வாழ்க்கையை
நம்ம என்ன பண்ண போகிறோம்? உயிர்ப்பிக்கவும் மறுரூபப்படுத்தவும் போகும். அதாவதுங்க, பரலோகத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போயிட்டோம் இல்லை, நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? அதுக்கப்புறம் வியாதியஸ்தரை சுகமாக்க முடியுமா? என்ன ஜான் வெஸ்லி சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைங்கிறீங்களா? பாருங்க, இது ஒரு அருமையான தருணம். நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையான ஒரு தருணம். எதுக்கு? ஆண்டவர் இயேசுவை உயர்த்துறதுக்கு ஒரு அருமையான தருணம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஒரு அருமையான தருணம். இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு கர்த்தருக்கு மகிமையாக இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கர்த்தர் கையில் நம்மளை விட்டு கொடுத்து கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? பயன்படணும். ஆமென். அதனால அந்த உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்க எவ்வளோ உணர்ந்து அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களை பலவீனப்படுத்துகிற பலவீனங்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க. அது சரீர பலவீனமாக இருக்கலாம், அது மனசோர்வாக இருக்கலாம், அதை ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவர் உயிரோடு எழுந்த இயேசு. அந்த இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். இப்ப கேள்வி என்ன? எனக்குள்ள உயிரோடு எழுந்த இயேசுவை நான் வாழ அனுமதிக்கிறேனா? நம்ம விசுவாசம்தான் அவரை வாழவும் வைக்கும். நம்ம விசுவாசம்தான் அவரை விட்டு நம்மளை விலகி போகவும் வைக்கும். நம்ம விசுவாசம் எப்படி? இந்த சீடர்கள் அவர் கூடவே இருந்தாங்க, ஏகப்பட்ட அற்புதங்களை பார்த்தாங்க, உயிரோடு எழுப்புனதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அவர்களை அந்த பெண்களை நம்பவில்லை. நம்ம ஊழியந்தாங்க செய்கிறோம், அவரோட பிள்ளைங்களா உயிரோடு எந்திரிச்ச இயேசுவை தான் சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரம் அவரை நம்பாமல் இருக்கும். நிறைய நேரம் அவரோட உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருந்து செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? இடம் கொடுக்க மாட்டோம். அதான் வெறும் வார்த்தையில் அல்ல, அந்த உணர்வு நமக்குள்ள, அந்த உணர்வு. நீங்கள் பேய் துரத்தும் போதோ இல்லை ஒரு பயங்கர பிரச்சனைக்கு முன்னால் நிற்கும் போதோ எனக்குள்ள உயிரோடு எழுந்த இயேசு என் கூட நிற்கிறாருங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு முன்னால் பிரச்சனை பயந்து ஓடிடும். நம்ம நிறைய நேரம் நம்ம கூட அவர் நிற்கிறாருங்கிறதையே மறந்துடும். என்ன பண்ணுறது? நானே தான் என் வாழ்க்கையை சந்திச்சாகணும், நானே தான் போராடி ஆகணும், எனக்கே தான் இப்படி வருது, ஏசு எனக்கே தான் இதெல்லாம் அனுப்புகிறாரு. இப்படி சொல்ல 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 நமக்குள்ளே என்ன ஆகுது? நமக்குள்ள சோர்வு வந்து விசுவாசம் மங்கும்போது அந்த உயிர்த்தெழுதலோட வல்லமையை நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாமல் போகும். சீடர்கள் சொல்லுங்கய்யா, நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இல்லையா? அந்த 30 எத்தனாவது? 32 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? எதை பேசினப்ப? இப்போ நமக்குள்ள என்ன விசுவாசம் இல்லை தெரியுமா? வேத வசனத்தெல்லாம் பேசினாலாம் மக்களுக்கு என்ன வராதுங்க? உற்சாகம் வராதுங்க. ஒரு 4 கதையை கொண்டு வந்துங்க சொன்னாதான் மக்களுக்கு என்ன வருங்க? உற்சாகம் வருங்க. ஆண்டவர் சொல்லுவார், அப்படியே ஆக கடவுது, கதையே சொல்லுவாயாக. இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம பேசுகிற அந்த தேவனுடைய வசனத்தில் என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. இதை நான் விசுவாசிச்சாதான் அது மக்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? ஜீவன ஆவியை கொண்டு வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்?
வெறும் வசனத்தை என்னங்க பண்ணுறதுன்னு நிறையா பேர் சொல்கிறத கேட்டதுனால நாமளும் அப்படியே மாற ஆரம்பிச்சு. சரிங்களா? அந்த வசனம் இவர் என்னதான் பேசினாரு? இயேசு கிறிஸ்து என்னதான் பேசினாரு? வேத வாக்கியங்களை தான் பேசுறாரு. அவர் பேசும்போது இவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இவங்களா பேசிட்டு வரும்போது சோகம்தான் மிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ இதை பற்றி இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரியே இது சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், அதை சிந்திச்சுட்டு வாங்க. நீங்கள் சிந்திங்க, முடிஞ்சால் படிச்சுட்டு வாங்க. 27ஆம் வசனம் பாருங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஓகேவா? அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ வாங்க 44ஆம் வசனம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணம் அண்டர்லைன் பண்ணுங்க. தீர்க்க தரிசிகளின் ஆகமங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. சங்கீதங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அடுத்த வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அதை அண்டர்லைன் பண்ணுங்க. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் திறந்து போதும். இப்ப இது எல்லாமே என்னது? பழைய ஏற்பாடு. இதெல்லாமே என்னதுங்க? பழைய ஏற்பாடு. மோசேயோட பிரமாணம் என்னது? 5 ஆகமம். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் என்னது? அதை தவிர, இந்த பாட்டு ஆகமத்தை தவிர மீதி எல்லாமே என்னதான்? தீர்க்கதரிசிகளோட ஆகமங்கள் தான். சரித்திரமுமே என்னதான்? தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் தான். அடுத்தது என்னது? சங்கீதங்கள் தான். என்னது? யோபுல இருந்து பிரசங்கி வரைக்கும் இது. அப்ப ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டில் இருந்து இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொன்னதை அவர்களுக்கு என்ன பண்றாரு? விளங்க காட்டினார். என்னெல்லாம் விளங்க காட்டி இருப்பார்னு யோசிச்சுட்டு வாங்க அடுத்த. சரியா? பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் விளக்கியிருக்கலாம், இந்த சம்பவத்தை காமிச்சிருக்கலாம், இதை மேற்கோள் காட்டியிருக்கலாம். அப்படி உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன குறிப்பை என்ன பண்ணிட்டு வாங்க, நோட் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் அதான் எங்கேருந்து எங்க வரைக்கும்? எருசலேம்ல இருந்து எம்மாவு. எவ்வளோ தூரம் அந்த ஊருக்கு? 7 மைல். 7 இல்லைன்னா 8 மைல் தூரம். அப்படின்னா எவ்வளோ தூரம்? 13 கிலோமீட்டர். சுமாரா 13 கிலோமீட்டர். புரியுதுங்களா? சரியா? 8ன்னு வச்சுக்கிட்டா எவ்வளோ? 8 × 6 54. 8 5 13. அதான் 13 தான். 13லேருந்து 14 கிலோமீட்டர் தூரம். அவ்வளோ தூரம் அவங்க நடந்து போகும்போது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும்? நம்மளுக்கு 1/4 மணி நேரம், அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் கொஞ்சம் எல்லாம் எப்படி இருந்தாங்க? தடகாத்திரமாக இருந்திருப்பாங்க, நடந்தே தான் சுற்றினாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கிட்டா கூட 13 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இல்லைங்களா? அந்த 2.5 மணி நேரம் இவங்களுக்கு அவர் என்னத்தை விளக்க காட்டுறாரு? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி என்ன சொல்லி இருக்குதுன்னு இவங்களுக்கு விளங்க காட்டிய போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. ஐயா, நீங்கள் பேசும்போது உயிரோட எந்திரிச்ச இயேசு உங்கள் கூட இருக்கிறாருன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனத்தை கொழுந்து விட்டு எரிய வைக்கும். அல்லேலூயா. ஆமாம், அந்த ப்ரெசன்ஸை உணருங்க. அதை தான் நான் இப்போ திரும்ப எல்லாருக்குமே சொல்கிறேன்.
என் கூட கர்த்தர் இருக்கிறார், அந்த பிரசன்னத்தை நீங்க முதல்ல உணருங்க. நீங்க முதல்ல அறிக்கை பண்ணுங்க. அவர் என் கூட நடக்கிறார், நான் அவர் கூட நடக்கிறேன். அவர் என்னோட கூட இருந்து நான் பேசும்போது அவர் கிரியை செய்கிறாரு. உயிரோட எழுந்த இயேசு என் கூட இருக்கிறார். அந்த உணர்வை நீங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றீங்களோ உங்க வார்த்தையில அவ்வளோ பவர் வெளிப்படும். அல்லேலூயா. என்ன, நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதையா அற்புதம் நடக்கும். நீங்க வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க, என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். உயிரோட எந்திரிச்ச இயேசு உங்க கூட இருக்கிறதுனால நீங்க பேசும்போது மக்களுக்குள்ள என்ன வரும்? அதிசயங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும் வசனம் பேசும்போது. அல்லேலூயா. அதனால அந்த உணர்வை ரைஸ் பண்ணுங்க. உணர்வை, அந்த கர்த்தரோட நான் இருக்கிறேன், அவர் என் கூட தான் இருக்கிறார், என்னை தனியா விடலை, அவர் உயிரோட எழுந்தவர். அதாவது உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் யாரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறோம்? ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பிரச்சனை என்ன பிரச்சனை உன் கூட இருந்தாலும் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யாரை ஃபோக்கஸ் பண்ணுங்க? என் கூட இருக்கிற கர்த்தர். அவர் என் கூட இருந்தால் ஏன் எனக்கு பிரச்சனை, அதை பற்றி கேள்வி கேட்காதீங்க. பிரச்சனை எத்தனை வேணா இருக்கட்டும், ஆனால் என் கூட யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அதை அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் அதை அறிக்கை பண்ண 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 அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அந்த பிரசன்னத்தில் நீங்கள் இருந்து ஜனங்களுக்கு பேச 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 அந்த கட்டுகள் அவிழ ஆரம்பிக்கும். சரிங்களா? மக்களோட கட்டுகள் உடையும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கு. அதனால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை எனக்குள் இருந்து வெளிப்படுகிறதா? நான் அவரை அப்படி விசுவாசிக்கிறேன். சீடர்களால் நம்ப முடியும். ஆனால் இந்த பெண்கள் நினைவுபடுத்தினாங்க, நம்புனாங்க, அறிவிச்சாங்க. எந்த பெண்கள்? எந்த பெண்கள்? கலங்கிட்டு இருந்த பெண்கள், பயந்து போன பெண்கள், தரையை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள், நடுங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே பெண்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புனாங்க, நினைவு கூர்ந்தாங்க, அறிவிச்சாங்க. அதனால பெண்களுக்கு என்ன வாய்ப்பு? சுவிசேஷத்தை முதல்ல உயிரோடு எந்திரிச்ச இயேசுவின் நற்செய்தியை அறிவிச்ச வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? யாருக்கு கிடைக்கல? அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்கல. அப்போஸ்தலர் நடவடிக்கை வந்தீங்கன்னா உயிரோட எந்திரிச்ச இயேசுவை தைரியமா அறிவிச்சதுனால ரத்த சாட்சியா ஆகிற வாய்ப்பு முதல்ல யாருக்கு கிடைச்சது? உதவிக்காரனுக்கு கிடைச்சது. யாருக்கு கிடைச்சதுங்க? உதவிக்காரன் தான் முதல் ரத்த சாட்சி. யார் முதல் ரத்த சாட்சி? இல்லை, அப்போஸ்தலர் இல்லை. இங்க பெண்கள், அங்க ஒரு சர்வர். பாஸ்டருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அப்போஸ்தலருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. யாருக்கு அந்த வாய்ப்பு? டேபிள்ல இருந்து சோறு பரிமாறுற ஆளுக்கு அந்த வாய்ப்பு. அவன் தான் முதல் ரத்த சாட்சி. அதனால தான் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஆசாரியனா இல்லை தீர்க்கதரிசியா இல்லை ராஜாவா, பதவியோ கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தோட குவாலிட்டியோ முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளவு அவரை விசுவாசிக்கிறீங்க, எவ்வளவு உண்மையா செயல்படுறீங்க, எந்த அழைப்பா வேணா இருக்கட்டும், அதுக்கு தான் கர்த்தர் ஆனர். புரியுதுங்களா? அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு பெண்களுக்கு கிடைச்சது. அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு டேபிள்ல சோறு பரிமாறவனுக்கு கிடைச்சது. கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்க்கல, உங்கள் வயசை பார்க்கல, உங்களோட உள்ளத்தையும் உள்ளத்துக்குள்ள அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தையும்.
அதனால் இந்த பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கு. யோசிங்க, அந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப த்ரில் நிறைஞ்ச பகுதி. எப்படியெல்லாம் நடுங்கிட்டு ஒன்று சேர்த்திக்கிட்டு அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பகலில் பொம்பளைங்களை கூட்டுறதே பெரிய கஷ்டம் இல்லைங்களா? நேற்று பெண்கள் கூட்டம் நடந்துச்சு. ஏதாவது ஒன்று போயிருப்பாங்கல்ல. ஆமாம், இதெல்லாம் கற்பனை. இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி உள்ள காலத்தில் பொம்பளைங்க சேர்ந்து போனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாந்தாங்க. அந்த காலத்தில் பொதுவாகவே எல்லாருமே நேரமாக எந்திரிக்கிற, ஏன்னா சூரிய அஸ்தமனம் ஆகும்போதே எல்லாம் பொதுவாக என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிட்டு படுத்துருவாங்க இல்லையா? ஏன்னா அந்த காலத்தில் என்ன இல்லை, கரண்ட் இல்லை, லைட் இல்லை இல்லையா? அப்போ எல்லோரும் என்ன பண்ணி ஆகணும், சீக்கிரமாக படுத்தாகணும். இப்போ சீக்கிரம் எந்திரிப்பாங்க. இதை பெண்கள் எந்திரிச்சு கிளம்பும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே லபிதோத்துகளா? எங்கள் வீட்டுக்காரன் விடமாட்டான், அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்ட்டு ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்கலாம். இதுவும் கற்பனை தான், இதெல்லாம் சத்தியம் இல்லை. சரியா? இதெல்லாம் என் கற்பனை. சரியா? இப்படி சிலர் வந்து அந்த மாதிரி தங்கிட்டு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம், போயிருந்துருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் இவங்களுக்கு இப்படி ஒரு பரவச செய்தி. உயிர் தழுந்துட்டாருன்னு ஒன்று வீட்டில் இருக்கிற கட்டுப்பாடெல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பரவசமாக ஓடி வர்றாங்க. மாரத்தான் ரேஸ் மாதிரி இல்லை, ஓடி வந்து சீடர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து, என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டா இருப்பா அப்படின்னு உன்ன என்ன சந்தோஷம். இந்த பெண்களுக்கு சந்தோஷம். இந்த டெல் உமன் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். பெண்களுக்கு சொல்லிவிட்டால் அது வேகமாக பரவிவிடும். அதனால தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை யாருக்கு சொல்லலை, ஆண்களுக்கு சொல்லலை, அப்போஸ்தலருக்கு சொல்லலை. அவன் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பெண்களை பயன்படுத்த இப்படி யோசிங்க. பாஸ்டர் என்ன யோசிங்க, நாங்கள் ஓட்ட வாய்ங்க தான், ஆனால் எங்கள் வாயையா ஆண்டவர் பயன்படுத்தும் போது சுவிசேஷம் வேகமாய் பரவும். ஸோ அதனால் பெண்கள் வந்து ஆண்டவரோட பணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் ஆண்டவர் முதலிடம் கொடுக்குறார். எதனால், அவங்க நம்புறதுனாலையும் அவங்க வந்து அதை அந்த நம்புகிற செய்தியை துரிதமாக அறிவிக்கிறதுனாலையும். ஓகே, ரைட், ஓகே. கர்த்தருக்கு சோத்திரம், தேங்க்யூ. நல்லா, நான் இன்னைக்கு 24 முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் போகிற வேகத்தை பார்த்தா இது இன்னும் 2 வாரமாக ஓட மாட்டேங்குது. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிர் தெழுந்தார்னு நம்புகிறோம். அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம மாறினப்ப எதனோட அடிப்படையில் தான், இயேசு உயிரோடு எந்திரிச்சாருங்கிற. பாஸ்டர் இங்கே பாருங்கள், குறுக்க பேசாதீங்க ப்ளீஸ், லிசன் ஹியர். உயிரோடு எந்திரிச்சாருங்கிற நம்பிக்கையில் தான் ரட்சிக்கலாம் பட்டோம். ஆனால் இன்னைக்கு என்னோட ஒவ்வொரு நாள் சூழ்நிலையில் அவர் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறாரா? இல்லை, உயிரோடு எழுந்த அவரை நான் முன்னால் விட்டுட்டு அவருக்கு பின்னால் நான் போகிறவனாக இருக்கிறேன். இங்கே தான் பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் நாம் அனுபவிக்கணும்னு தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறார். ஸோ யோசிப்போம், தேவன் நமக்கு உதவி செய்வார்.